maximum 36 months. You are very well aware about this Delhi Nirbhaya rape case 2012 December la and the Nirbhaya rape case நடந்தது. மொத்தம் 7 accused, 6 பேர் வந்து adults, ஒரு பையன் வந்து 17 வயசு. He was found guilty. Others were given death sentence. But the 7th person, who is a juvenile, since he had not completed 17-18 years of age, he was awarded the maximum punishment, that is 36 months. He cannot be put in jail. Vigilance home அப்படின்னு சொல்லி 3 வருஷம் வைப்பாங்க. 3 வருஷம் முடியும் போது ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க, whether he is reformed. Reformed அப்படின்னா அவனுக்கு வேண்டிய ரீஓரியன்ட் பண்றதுக்கு, சொசைட்டில ரீஹாபிலிட் பண்றதுக்கு வேண்டியெல்லாம் பண்ணுவாங்க. டெல்லி நிர்பயா ரேப் கேஸ்ல சம்பந்தப்பட்ட மோஸ்ட் ஹீனஸ் ஆக்ட் பண்ண அந்த ஜூனைலுக்கு ஒரு 10 தையல் மிஷின் வாங்கி ஒரு கடெல்லாம் பிடிச்சி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்தாங்க. எதுக்கு? ஃபார் ரேப்பிங் ஏ சைல்ட் அண்ட் மர்டரிங். மோஸ்ட் ஹீனஸ் ஆக்ட். அந்த நீங்க அந்த ஃபேக்சுவல் இதை பார்த்தா தெரியும், அவன் தான் மோசமான செயலை செய்தவன். இது சரியா அப்படின்னு சொல்லி டாக்டர் சுப்பிரமணிய சாமி வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு பதிவு செய்தார். இஃப் ஓகே 18 வயசு முடியலன்னா இஸ் டீம் டு பி எ சைல்ட், ஓகே. பட் 16 இருந்து 18 வயசு உள்ள குழந்தைகள், ஈவன் யூகே அண்ட் யுஎஸ்ஏ எல்லாம் பாத்தீங்கன்னா 14-15 முடிஞ்சுனா, though they are deemed to be a juvenile, if they commit any grave offense like murder, rape, dacoity, robbery, they have to be treated on par with adults. Punishment adult மாதிரி இருக்கணும் அங்க கொண்டு வந்துட்டாங்க. அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரணும் சொல்லி உச்சநீதிமன்றத்தில் சுப்பிரமணிய சாமி அவர்கள் வழக்கு போட்டார்கள். பட் இது லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து இட் ரெஸ்ட்ஸ் வித் ஒன்லி பார்லிமெண்ட். அவங்க பண்ணிட்டு சொன்னாங்க 2015ல தி ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015 வாஸ் இன்ட்ரோடியூஸ். டோட்டலி ரீவம் பண்ணாங்க. அதுல என்ன பண்ணாங்கன்னா 3 விதமான குற்றங்கள், பெட்டி அஃபென்ஸ், சீரியஸ் அஃபென்ஸ், ஹீனஸ் அஃபென்ஸ் அப்படின்னு 3 கொண்டு வந்தாங்க. இதுல இந்த சீரியஸ் பெட்டி அஃபென்ஸ் என்பது மீன் for which the punishment is up to 3 years. Serious offense means punishment between more than 3 years and within 7 years. Heinous offense அப்படின்னா more than 7 years punishment உள்ள ஒரு offense. இந்த புது திருத்தத்தில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, if a person who has completed 15 years of age, that is between 16 to 18 years of உள்ள ஒரு child, if he has committed any heinous offense for which the punishment is more than 7 years and more அப்படின்னா he is to be treated on par with adults அப்படின்னு புதுசா அமெண்ட்மென்ட் கொண்டு வந்தாங்க. அதுல கூட பாருங்க, உலகத்துல எங்கேயுமே இல்லாத அளவுக்கு சில இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. he is to be apprehended, produced before the juvenile justice board. juvenile justice board என்ன செய்வாங்க, இவனுக்கு 16 to 18 வயசு ஆயிடுச்சு, இப்படிப்பட்ட heinous offense பண்ற அளவுக்கு whether he has got the mental maturity, cruelty அந்த மாதிரி இருக்குதான்னு they have to make a preliminary assessment. Preliminary assessment like yes, he is having the cruel mentality, the mental evil intention to commit such a grave offense, heinous offense என்று first assessment ல சொன்னாங்கன்னா, he will be transferred from the juvenile justice board to a children's court. A children's court is otherwise a sessions court, specially designated as a children's court. அங்க அனுப்புவாங்க. children's court will try such an offense. அவங்க பண்ண பிறகு இனிமேல் if the offense is proved, இந்த மாதிரி 16 to 18 வயசுல வரும் பையனுக்கு ஒரு ஹீனஸ் அஃபென்ஸ் பண்ணி சில்ட்ரன்ஸ் கோர்ட் ட்ரை பண்ணி ப்ரூவ் ஆச்சுன்னா, இப்போ எவ்வளவு பனிஷ்மெண்ட் தரலாம்? அமெண்ட்மென்ட்க்கு அப்புறம் எவ்வளவு வேணாலும் நீங்க பனிஷ்மெண்ட், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் கூட. though he has not completed his 18 years of age, though he is deemed to be a child still, you may award any sentence. But as per section 21 of the Juvenile Justice Care and Protection of Children Act 2015, no child shall be imposed with death penalty or life imprisonment. என்னதான் ஹீனஸ் அஃபென்ஸ் பண்ணா கூட ஒரு லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் and death penalty ஒரு சில்ட்ரனுக்கு, ஒரு சைல்டு கொடுக்கவே கூடாது என்பது ஒரு டோட்டல் பேன் இன் செக்ஷன் 21 ஆஃப் தி JJ ஆக்ட் இருக்கு. இதான் ஒரு குழந்தையை பொறுத்த மட்டில். நமக்கு பொறுத்த மட்டில் ஆர்டிகல் 14 states that all are equal before law. Number 1, the President of India and the governors of all the states are immune from arrest and criminal prosecution. Number 1. Number 2, a child who has not completed 7 years of age is totally immune from arrest and criminal prosecution. Total immunity. Number 3, as our friend officer said, diplomatic immunity. இதை பேஸ் பண்ணி தான் சட்டத்தை மாத்தினாங்க. 16 to 18 வயசு நிரம்பிய ஒரு குழந்தை இந்தியாவில் இத்தனை மர்டர், இத்தனை ரேப் இந்த வருஷத்துல பண்ணாங்க.
இவங்களுக்கு அதே 3 வருஷம் 36 மாதங்கள் மட்டும் தான் தண்டனை கொடுக்கணுமா வேண்டாம் சொல்லி தான் இதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து சட்டத்தையே மாத்தினாங்க. மூன்றாவதாக டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி, டோட்டல் இம்யூனிட்டி. அம்பாசிடர்ஸ், ஹை கமிஷனர்ஸ், டிப்ளமேட்டிக் ஏஜென்ட்ஸ், கான்சுல் ஜெனரல்ஸ், ஃபாரின் சவரன்ஸ், பிரசிடென்ட் ஆர் தி பிரைம் மினிஸ்டர் கன்சர்ன் அல்லது ஃபாரின் வார்ஷிப்ஸ், இந்த நபர்கள் இந்தியாவில் இருக்கும் போது if they commit any crime totally immune. அந்த also include those who consume illicit liquor, they are not committed any crime. Those who consume illicit liquor, they are not committed any crime and they are rewarded. ஓகே. இதுல உங்களுக்கு நல்லாவே தெரியும், டெல்லியில வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரபு கண்ட்ரியுடைய டிப்ளமேட் ஒருத்தர் அவங்க வீட்டில் வேலை பார்த்த ஒரு குக் லேடியை ரேப் பண்ணிட்டாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட். As per section 154 CRPC, if any complaint is given to a police officer in charge of the police station, they are bound to register a case. Then it discloses the commission of any cognizable offense. பண்ணி ஆகணும், FIR போட்டாச்சு. But they have got diplomatic immunity as per recognized international covenants and instruments. We are bound to obey it, bound to honor it, because we are also a party to various international covenants and instruments. அந்த டிப்ளமேட்டிக் ஏஜென்ட் மேல 376 ஒரு ஐபிசில எஃப்ஐஆர் போட்டுட்டு அரெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டாங்க. அந்த கவர்மெண்ட் சொன்னது நோ, யூ cannot just deport him அப்படின்னாங்க. டிபோர்ட் பண்ணி அனுப்பியாச்சு. நமக்கு கூட ஞாபகம் இருக்கும், நமக்கு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சதுதான், தேவயானி கோபர்கடே என்று ஒரு ஐஎஃப்எஸ் ஆபீசர், இந்தியன் ஐஎஃப்எஸ் ஆபீசர் வாஸ் போஸ்டட் இன் யுஎஸ். அங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க சொல்லி அவங்க அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அமெரிக்காவில். எப்படி பண்ண போச்சு? டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டிக்கு என்ஜாய் பண்ணும்போது how can you arrest a diplomat of our country ன்னு இந்தியா ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அவங்க அதுக்கப்புறம் அதை ஒரு சப்பக்கட்டை கட்டி இந்த லெவல் ஆஃப் டிப்ளமேட்டிக் ஆஃபீஸருக்கு கிடையாதுன்னு நாங்க தப்பா சொல்லிட்டோம், நாங்க மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி உடனே விட்டாங்க. டிபோர்ட் பண்ணுங்க, நாங்க டிபோர்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. So third thing is diplomatic immunity. Is there any personality in India who is above law? Is there any other personality? Yes, ma'am? That is defense. At the time of commission of an offense, I was not able to understand what exactly I am doing and what exactly the consequence of my act is என்று சொல்லி நம்ம டிஃபென்ஸ் கிளைம் பண்ணலாம். Defense, not the immunity or the privilege. அது கேட்க முடியாது. Is there any other personality? Only these three personalities are having total immunity. Total immunity. And certain other personalities are given certain special privileges. Okay. A Supreme Court judge has committed some criminal offense. Whether we are empowered to arrest such as judge or the High Court judge, பண்ண முடியுமா? எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுடலாமா? Yes. As per the Government of India Act 1935, the Chief Justice of High Courts, judges of the High Court and the judges of the Supreme Court, while they are holding their office, if they commit any crime, you can just register a case, that's all. You cannot conduct any investigation. It must be subject to the consent given by the CJI, Chief Justice of India. There are certain special procedures என்று நமக்கு நம்பாம 1935 இல்லைன்னா அதர்வைஸ் கேஸ் ஏதாவது போட்டு அவங்களை நமக்கு வேண்டிய ஜட்மெண்டா வாங்கிடும் நினைச்சாங்களே நமக்கு தெரியல. 1935லயே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஒரு ஆக்ட் கொண்டு வந்து certain protection was given. Subsequently, in 1991, Justice K. Veerasamy versus Union of India, இந்த கேஸ் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெஞ்ச் சொல்லிட்டாங்க, ஹை கோர்ட் ஜட்ஜ் அல்லது ஹை கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அல்லது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஏதாவது while in office, if they commit any criminal offense, you may be able to register a case, but you cannot conduct any investigation unless the permission is given by the CJI. அவங்ககிட்ட வாங்கின பிறகுதான் நீங்க பண்ணணும் அப்படிங்கறது ரொம்ப கிளியரா கொடுத்துட்டாங்க. இப்ப கூட லேட்டஸ்டா ரீசெண்டா பீகார்ல ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜ் ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவர் மேல எஃப்ஐஆர் போடணும், உடனே அரெஸ்ட் பண்ணணும், சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை வந்தது. மேட்டர் வென்ட் டு சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொன்னாங்க, சிஜேஐ சொன்னார்,
yes, there is prima facie case to proceed further against the High Court judge of the Bihar state. நீங்க the CBI is interested in this case, நீங்க ரைட் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. அரெஸ்ட் பண்ணல, இன்னைக்கு வரைக்கும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணல. பட் the sanction was given by the CJI to conduct investigation against the judge of the High Court of Bihar. So நம்ம நோக்கம் என்னன்னா, High Court judges, Supreme Court judges, while they are in office, if they commit any crime anywhere in India, you cannot simply touch them. You can register a case, the matter is to be referred to the CJI. Only when the consent is given by, the permission is given by the CJI, you may be able to proceed. Otherwise, no. கிடையவே கிடையாது. Number 1. சரி, High Court judges and the Supreme Court judges க்கு Government of India Act 1935 and the Justice K. Veerasamy versus Union of India case 1981ல ஒரு இது வந்துருச்சு. What about the session judges and the magistrates? அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா அரசு பண்ணி உள்ள போடலாமா? Whether they are above law or whether they are having any privileges? இருக்கா, இதா இருக்கா? But there is no restriction in registration of a case. அது உண்மை கிடையாது. உண்மை கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கேஸ் உண்மை இல்ல. அதுக்கு வரேன், நீங்க சொல்றதுக்கு வரேன். இந்த பாயிண்ட் வரேன் சார், ப்ளீஸ். நான் ப்ரீஸ் வரேன். Even in investigation there is no prohibition. ஒரு செகண்ட் வரேன். ஒரு நிமிஷம் சார். அப்ப செஷன் கோர்ட் ஜட்ஜஸ் என்ன பண்றது? ஒரு செஷன் ஜட்ஜ் ஆர் மேஜிஸ்ட்ரேட் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா அரெஸ்ட் பண்ணலாமா? எந்த ஒரு சூழ்நிலை வரும்போது, குஜராத்தில் ஒரு மேஜிஸ்ட்ரேட் போலீஸ்க்கு எகென்ஸ்டா இருந்தார். போலீஸ் என்ன பண்ணாலும் எகென்ஸ்டா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தாரு. There was enmity between the magistrate and the concerned inspector of police. One day ஒரு நைட்ல வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு இருந்தாங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர். மேஜிஸ்ட்ரேட் வண்டி ஓட்டு வந்தார், நிறுத்தி வெஹிக்கிள் செக் பண்ணாங்க. மேஜிஸ்ட்ரேட் வாஸ் இன் ஃபுல் drunken mood. He was driving the vehicle under drunken mood. போலீஸ் உடனே அரெஸ்ட் பண்ணி அவரை ஒரு ஹாஸ்பிட்டல் அனுப்பி ஒரு drunkenness சர்டிஃபிகேட் வாங்கி ரிமாண்ட் பண்ணாங்க. பக்கத்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் அவருக்கும் பிடிக்காத உடனே ரிமாண்ட் பண்ணிட்டாரு. மேஜிஸ்ட்ரேட் உள்ள விட்டாரு. பிரஸ்காரெல்லாம் போய் என்ன சார் மேஜிஸ்ட்ரேட் நீங்களே தண்ணி ஓட்டு வண்டி ஓட்டுனா எப்படி சார் நியாயமா அப்படின்னு கேட்டாங்க. நான் எங்க தண்ணி போட்டேன், எனக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் நிறைய என்மிட்டி இருக்குது. என்னைய ஏதாவது வம்பு பண்ணு சொல்லி நிறுத்திட்டு இன்ஸ்பெக்டர் அப்படி கண்ணை காமிச்சாரு. இன்ஸ்பெக்டர் உடைய ஹெட் கான்ஸ்டபிள் ஜீப்ல பின்னாடி இன்ஸ்பெக்டர் குடிக்கிறதுக்காக வேண்டி வச்சிருந்த ஒரு பாட்டில் எடுத்து என் வாயில ஊத்தி கொண்டு போய் தண்டனை சீட்டு வாங்கிட்டாங்க, நான் அப்பாவி அப்படின்னு கிளைம் பண்ணார். மேட்டர் வென்ட் வைரல். உடனே என்ன பண்ணாங்க, டெல்லி ஜுடிஷியல் சர்வீசஸ் அசோசியேஷன் they have filed a writ in the Supreme Court of India on Article 32 of the Constitution of India. பொய்யா கேஸ் போடுறாங்க, இதை குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போனாங்க. அதுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா முதல்ல ஹைகோர்ட் ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாத்துக்குமே ஒரு சேஃப்டி மெக்கானிசம் பிரிவிலேஜஸ் இருக்கு. ஆனா மேஜிஸ்ட்ரேட் ஜட்ஜஸ்க்கு இல்ல. ஆனால் நீங்க எஃப்ஐஆர் போடலாம், நீங்க you may be able to conduct investigation, அரெஸ்ட் பண்ணுங்க. ஆனா இப்ப நாங்க டிக்டேட் பண்றோம். டெல்லி ஜுடிஷியல் சர்வீசஸ் அசோசியேஷன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் என்ற இந்த வழக்கில் நாங்க இப்ப சொல்றோம், there shall be no mechanical arrest, only record purpose arrest வச்சுக்கணும். They shall not be handcuffed, shall not be taken to police station, shall not be interrogated in the police station. They shall be allowed to have a friend of his choice or advocate of his choice. The matter of arrest shall be informed to the district judge or the High Court administrative judge immediately. உடனே சொல்லணும். அரெஸ்ட் பண்ணா உடனே it must be done under intimation to the High Court judge. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜ் இருப்பாங்க இல்லையா, புரோட்டோகால் ஜட்ஜ், அவங்களுக்கும் அல்லது அந்த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் TDJ இன்ஃபார்ம் பண்ணணும் என்று சொல்லி இந்த கேஸ்ல சொன்னாங்க. நம்ம ஊர்ல என்னாச்சு, 2013-14 ஊட்டியில ஒரு மேஜிஸ்ட்ரேட் இருந்தார். அந்த மேஜிஸ்ட்ரேட் ஊட்டியில ஒரு மேஜிஸ்ட்ரேட் he was having an affair with a woman sub inspector of police. They were living together as if they are husband and wife under the same roof for quite a long time. The law presumes when
a male and a female are living together in the same premises under the same roof for quite a long time, as if they are husband and wife, the law presumes that they are wedded husband and wife என்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இந்த பெண்மணி என்ன பண்ணாங்க, என்னை கல்யாணம் பண்ணி சீக்கிரம் கல்யாணம் பண்ணுனாங்க. நாம பண்றோம், எங்க வீட்டில் அம்மாட்ட கேட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு ஒரு 2-3 இயர்ஸ் இழுத்துக்கிட்டே போனாங்க. மோஸ்ட்லி நம்ம சகோதரிகள்லாம் ரொம்ப நல்லவங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நீ மேஜிஸ்ட்ரேட்டு, உனக்கு கன்னியாகுமரியில 100 ஏக்கர் தரங்கிறாங்க, ஒரு பென்ஸ் காரே தரங்கிறாங்க, நீ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ போய் கல்யாணம்னாவா, நான் பெரிய ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்று சொல்லி மந்திரம் போட்டு கடைசியில் இவரை அபாண்ட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ண முடியாதுன்னு வெளியே வரட்டி விட்டார். அந்த லேடி உமன் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் யூனிஃபார்ம்ல ஃபுல்லா சீனியர் ஆபீசருக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். சிஎம் போய் டபார்னு காலில் விழுந்தாங்க, பெட்ஸ் கொடுத்து, என்னைய அந்த ஆள் ரேப் பண்ணிட்டாரு அப்படின்னு ஏமாத்திட்டாரு. கல்யாணம் திருமணம் செய்து கொள்வா சொல்லி ஏமாற்றி என்னை ரேப் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி there was a false promise to marry அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. சிஎம் அழுது குறிச்சு ஒரு மாதிரி பண்ண உடனே பக்கத்தில் ஆபீசரை பார்த்தாங்க, நம்ம சீனியர் ஆபீசரை, புட் ஹிம் இன்சைட் அப்படின்ட்டு போயிட்டாங்க. பதிலே பேச முடியல. இல்லம்மா அப்படிமான்னு ஏதாவது சொல்ல முடியல. நைட்டா ஒரு உமன் சீனியர் போலீஸ் ஆபீசர் தலைமையில் 10 பேர் போய் நைட்ல ஒரு 2வது ஒய்ஃபோட தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கிட்டு வந்துட்டாங்க. மேஜிஸ்ட்ரேட் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டாந்தாங்க. 3 மணி 4 மணிக்கு கொண்டாந்தாங்க. They shall not be taken to police station. Supreme Court guidelines. And if at all a magistrate is arrested, it must be done on the intimation to the PDJ or the High Court judge concerned. யாருக்கும் சொல்லவே இல்லை. ஒரு 8 மணிக்கு பகல்ல ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தவர், சார் அந்த கேஸ்ல டெல்லி ஜுடிஷியல் சர்வீஸ் அசோசியேஷன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் கேஸ்ல இப்படி இருந்த கைட்லைன்ஸ் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ், மேஜிஸ்ட்ரேட்டை போய் இப்படி போலீஸ் ஸ்டேஷன் உட்கார வச்சுட்டீங்க, இன்டிமேட் பண்ணிட்டீங்களா? இல்ல, 8 மணிக்கு இன்டிமேட் பண்ணாங்க பிடிஜேக்கும் ஹைகோர்ட் ஜட்ஜுக்கும். The High Court instituted a sumo contempt against all those 10 officers. உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு அது கூட நான் கூட இன்வால்வ். அந்த ஜட்ஜி ரொம்ப வேண்டியவர் எனக்கு. ரொம்ப எல்லாம் பேசணும். கடைசியில் ஒரு காம்ப்ரமைஸ் வாஸ் எஃபெக்டட். மேஜிஸ்ட்ரேட் நீ உள்ள போய் கூடாது, நீ ஏமாத்தி பண்றதுக்கு பிரச்சனையாவது, சரி போலீஸ் அப்படி இருக்காங்க, ஓகே both of them are one அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டெம்ப்டியே கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் மஞ்சுளா தேவி வெர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ற இந்த வழக்கில், இந்த ஊட்டி வழக்கில் என்ன சொன்னாங்க, உச்சநீதிமன்றம் டெல்லி ஜுடிஷியல் சர்வீசஸ் அசோசியேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் குஜராத் வழக்கில் it must be done under intimation to the TDJ or High Court சொன்னாங்க இல்லையா. இப்போ நாங்க இப்ப ரீஇன்டர்பிரேட் பண்றோம் அந்த ஜட்மெண்ட். இனிமேல் not under intimation, it must be done prior to the arrest. Prior intimation is to be given to the TDJ or the High Court judge. அவ்வளவுதான். prior intimation போயிட்டு உங்க மேஜிஸ்ட்ரேட் சம்பந்தப்பட்டிருக்காரு, நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம் கொடுத்தா என்ன ஆகும்? ஒரு பிரிவிலேஜ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது 2வது கேஸ். இதெல்லாம் விட இப்ப சார் கூட சொன்னாங்க, இப்போ டிஜிபி சார் சொன்னாரு, எஃப்ஐஆர் போடலாம்ல, விசாரிக்கலாம்ல, ப்ராசிக்யூஷன் தானே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு எல்லாம் நிறைய ஞாபகம் இருக்கும். லேட்டஸ்டா பீகார் நினைக்கிறேன், பீகார் ஆர் உத்தரப்பிரதேசம் எங்கேயும் மெடிக்கல் அட்மிஷன்ல பெரிய ஊழல் நடந்தது. ஹைகோர்ட் ஜட்ஜி இன்வால்வ்டு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இன்வால்வ்டு, சிஜேஐ இன்வால்வ்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய், எஃப்ஐஆர் போட்டு உள்ள போடணும் அப்படின்னு சொல்லி. அந்த என்ன இப்படி கொடுக்காங்களே கம்ப்ளைண்ட், அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் எஃப்ஐஆர் போடல. ஒரு பேட்ச் ஆஃப் அட்வொகேட்ஸ் உச்சநீதிமன்றத்தில் ரிட்டு போட்டாங்க, எஃப்ஐஆர் போட மாட்டேங்காங்க, எஃப்ஐஆர் போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போனாங்க. அப்பதான் சொன்னாங்க உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு பெஞ்சு, இப்படி எல்லாம் போய் ஜுடிஷியல் ஆபீசர் போய் ஸ்கேண்டலைஸ் பண்ணி எஃப்ஐஆர்ல நேம் அக்யூஸ்னு போட்டாலே அந்த ஜுடிஷியருடைய இம்பார்ட்டன்ஸ் போயிடும், மரியாதையே போயிடும். அதனால இதுக்கு முன்னாடி கீழே உள்ள ஜுடிஷியல் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸுக்கு ஒரு பிரிவிலேஜ் இருந்தது, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் கொடுத்திருக்கோம். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல காமினி ஜெய்ஸ்வால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற இந்த வழக்கில் இப்ப நாங்க சொல்றோம், இனிமேல் ஹைகோர்ட் ஜட்ஜ் அல்லது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அல்லது மேஜிஸ்ட்ரேட், ஏன் ஈவன் ஒரு முனிசிப் சிவில் ஜட்ஜா இருந்தா கூட பரவாயில்ல, சாதாரண சிவில் மேஜிஸ்ட்ரேட் இருந்தா கூட பரவாயில்ல, முனிசிபா இருந்தா கூட பரவாயில்ல, அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி ஒரு கிரிமினல் கேஸ் வந்துச்சுன்னா prior permission
ஹைகோர்ட்ல எல்லாம் பண்ணணும்னா சிஜிஐ, மேஜிஸ்ட்ரேட் அல்ல ஒரு ஜட்ஜ் வரணும்னா பிடிஜே அல்லது ஹைகோர்ட் ஜட்ஜ். ஒரு சிவில் ஜட்ஜஸ்னா அந்த ஹைகோர்ட் அந்த கன்சர்ன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜ் ஆஃப் தி ஹைகோர்ட் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் எஃப்ஐஆரே போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.